நாகூரில் பூட்டியிருந்த வீட்டில் 110 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. மூதாட்டிகள் தனியாக இருப்பதை நோட்டமிட்டு கைவரிசை காட்டியது வடமாநில கும்பலா? நாகையை அடுத்த நாகூர் நூல்கடை தெருவை சேர்ந்தவர் தாவூத் ஃபாத்திமா நாச்சியார். 62 வயதான இவர் 85 வயதான தனது தாய் அலி முகமது நாச்சியாருடன் வசித்து வருகிறார். இவரது 3 மகள்கள், ஒரு மகனுக்கு திருமணமான நிலையில் அவர்கள் பிரான்ஸ் மற்றும் லண்டனில் வசித்து வருகிறார்கள். ஃபாத்திமா நாகூர் புதுமனை தெருவில் உள்ள தனது தம்பி மகனான அப்துல் வாஹித் வீட்டிற்கு அடிக்கடி செல்வது வழக்கம். அதேபோல கடந்த 3ஆம் தேதி ஃபாத்திமா தனது தாயுடன் வீட்டை பூட்டிவிட்டு நாகூர் புதுமனை தெருவில் உள்ள தனது தம்பி வீட்டிற்கு சென்றுள்ளார். கடந்த 5 நாட்களாக தம்பி வீட்டில் இருவரும் தங்கியிருந்த நிலையில் இன்று மதியம் அவருடைய மற்றொரு தம்பி இக்பால் அலி அவ்வழியே சென்றபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்தவர் கதவை திறந்து பார்த்தபோது வீட்டிலிருந்த 4 அலமாரிகள் உடைக்கப்பட்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்து தனது அக்காவிற்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து ஃபாத்திமா நாச்சியார் வந்து பார்த்தபோது வீட்டின் அலமாரியிலிருந்த சுமார் 110 சவரன் தங்க நகைகள் கொள்ளை போனது தெரிய வந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு நாகை காவல் துணை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது வீட்டின் பக்கவாட்டு சந்தில் புதிய பெட்ஷீட்களை போட்டு சிலர் படுத்து உறங்கி அந்த இடத்தை சில நாட்களாக பயன்படுத்தி வருவதை கண்டறிந்தார். மேலும் அப்பகுதியின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த நாகை டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் கைரேகை நிபுணர் மற்றும் மோப்பநாய் கொண்டு தடயங்களை சேகரித்து விசாரணையை துரிதப்படுத்தியுள்ளார். பெட்ஷீட் விற்பனை செய்யும் வடமாநில இளைஞர்கள் தங்கியிருந்த தடயங்கள் இருப்பதால் பெட்ஷீட் விற்பனை செய்வது போல வீட்டை நோட்டமிட்டு கொள்ளை சம்பவம் அரங்கேறியதா அல்லது வெளிநாட்டில் உள்ளவர்கள் என்பதால் அவர்களின் பண பலத்தை அறிந்த உள்ளூர் திருடர்களின் கைவரிசையா போன்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தியுள்ளனர். சுற்றுலா தலமான நாகூர் தர்காவிற்கு தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் நிலையில் திருட்டு சம்பவங்களை தடுத்து குற்றவாளிகளை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாகூரில் கடந்த ஒரு வாரமாக திருட்டுகளும் அச்சங்களும் பயங்கரமாக இருக்கிறது. இப்போது லாஸ்ட் வாரம் பார்த்திங்கன்னு சொன்னால் கடத்தூரில் நிறைய திருட்டு போய் அதை போலீஸ்காரங்க கைப்பற்றி பிடிச்சிருக்கிறாங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா இந்த வீடு பூட்டியிருக்கு. பூட்டியிருந்த வீட்டை திறந்து 100 பவுனுக்கு மேலே எடுத்துருக்கிறதாக வீட்டுக்காரங்க தகவல் சொல்கிறாங்க. இது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து அது சரியாக செஞ்சு கொடுக்கணும்னு நம்புகிறோம். நிச்சயமாக அதுக்குள்ளே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக நடக்கும். இனிமேல் நடக்காத அளவுக்கு பாதுகாப்பு தர மாதிரி கேட்டுக்கணும். ஏன்னா இரவு நேரங்களில் வந்துட்டு இப்போ வெளியூர்லேருந்து வர்றவங்க நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்கிறதுனால வந்து நம்ம யாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா என்ன வர்றவங்க வந்துட்டு இவங்க நல்லவங்களா அவங்க நல்லவங்களா நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா டூரிஸ்ட் ஏரியாவாக இருக்கிறதுனால நிறைய பேர் வர்றாங்க. அது வந்து காவல்துறை அதுக்கு வந்து கண்டு எடுத்து அதுக்கு சரியான முறையில் சரியாக எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்க வயதான 2 பெண்கள் மட்டுமே தனியாக வசிப்பதை அறிந்து வீட்டை நோட்டமிட்டு 110 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் நாகூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.